சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு கடவுள் சகுனமும் நிர்குணமும். சகுன கடவுள் என்று நீங்கள் யாரை கூறுகிறீர்களோ அவரே நிர்குண கடவுளாகவும் இருக்கிறார். ஒரே வேளையில் சகுனமாகவும் நிர்குணமாகவும் இருக்கிறார் அவர் என்பது என் கருத்து. உருவத்துடன் இருக்கின்ற உருவமற்றவர்கள் நாம். இந்த சொல்லை அறுதி தனிநிலையில் பயன்படுத்துவதானால் நாம் உருவமற்றவர்கள். சார்பு நிலையில் சொல்வதானால் நாம் உருவம் உள்ளவர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் பிரபஞ்ச தலைவர்கள், எங்கும் நிறைந்தவர்கள். இது முதலில் உங்களிடம் சற்று தயக்கத்தை ஏற்படுத்தவே செய்யும். ஆனால் நான் உங்கள் முன் நிற்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு இதில் எனக்கு உறுதி உள்ளது. ஆன்மாவாக இருக்கின்ற ஒன்று எங்கும் நிறைந்ததாக இல்லாமல் எப்படி இருக்க இயலும்? அதற்கு நீளம் இல்லை, அகலம் இல்லை, கனம் இல்லை, வேறு எந்தவிதமான ஜடப்பொருள் தன்மையும் இல்லை. நாம் எல்லோரும் ஆன்மாக்கள் என்றால் நம்மை இடத்தால் எல்லைப்படுத்த முடியாது. இடம்தான் இடத்தை எல்லைப்படுத்தும். ஜடப்பொருளே எல்லைப்படுத்தும். இந்த உடலுள் நாம் எல்லைப்படுத்தப்பட்டிருப்போமானால் நாம் ஒரு ஜடப்பொருளே. அப்போது உடலும் ஆன்மாவும் எல்லாமே ஜடப்பொருள்தான். இந்த உடலில் வாழ்கிறோம், இது ஆன்மாவுக்கு உடலாக அமைந்தது என்றெல்லாம் சொல்வது வெற்று சொற்கள். இதற்கு மேல் இந்த சொற்களுக்கு பொருளே இல்லை. ஆன்மா என்பதற்கு நான் கூறிய விளக்கம் உங்களில் பலருக்கு நினைவில் இருக்கும். ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு வட்டம். அந்த வட்டத்திற்கு ஒரு மையப்புள்ளி உண்டு. ஆனால் சுற்றளவு எங்கும் இல்லை. உடம்பே அந்த மையப்புள்ளி. அங்கேதான் செயல்பாடுகள் வெளிப்படுகின்றன. நீங்கள் எங்கும் நிறைந்தவர்கள். ஆனால் ஒரு புள்ளியில் நிலை பெற்றிருப்பதை மட்டும் உணர்கிறீர்கள். அந்த புள்ளி ஜடப்பொருளின் துகள்களை சேர்த்து கொண்டு ஒரு எந்திரமாக உருவாக்கி தன்னை வெளிப்படுத்துகிறது. எதன் மூலம் அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறதோ அது உடல் என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே நீங்கள் எங்கும் இருக்கிறீர்கள். ஓர் உடம்பு, அதாவது எந்திரம் பயனற்று போகின்ற போது மைய புள்ளியான நீங்கள் வேறு இடத்திற்கு நகர்ந்து சென்று சூட்சும அல்லது தூல ஜடப்பொருள் துகள்களை சேர்த்து கொண்டு அதன் வாயிலாக செயல்படுகிறீர்கள். இதுவே மனிதன். அப்படியானால் கடவுள் யார்? கடவுள் ஒரு வட்டம். அதன் சுற்றளவு எங்கும் இல்லை. மையப்புள்ளி எங்கும் உள்ளது. அந்த வட்டத்தின் ஒவ்வொரு புள்ளிக்கும் உயிர் உண்டு, உணர்வு உண்டு, தீவிரம் உண்டு, அதே அளவு செயல்பாடும் உண்டு. எல்லைக்கு உட்பட்ட ஆன்மாக்களாகிய நம்மிடம் ஒரு புள்ளி உணர்வுடன் உள்ளது. அந்த புள்ளி முன்னும் பின்னுமாக நகர்கிறது. பிரபஞ்சத்தின் ஆயுளோடு ஒப்பிடும்போது உடலின் ஆயுள் மிக மிக சிறிது. அவ்வாறே கடவுளோடு ஒப்பிடும்போது பிரபஞ்சம் ஒன்றுமே இல்லை. கடவுள் பேசுகிறார் என்று நாம் சொல்லும்போது அவரது பிரபஞ்சத்தின் வாயிலாக அவர் பேசுகிறார் என்று கூறுகிறோம். காலம், இடம் என்ற எல்லைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர் என்னும்போது அவர் உருவம் இல்லாதவர் என்று சொல்கிறோம். ஆனால் அவர் அதே கடவுள்தான். ஓர் உதாரணத்தின் மூலம் விளக்குவோம். நாம் இங்கு நின்று சூரியனை பார்க்கிறோம். நீங்கள் சூரியனை நோக்கி போக விரும்புகிறீர்கள். சில 1000 மைல்கள் சென்றால் பெரிய சூரியனை பார்ப்பீர்கள். அதனை நோக்கி மேலும் நெடுந்தூரம் சென்றால் முன்பை விட மிகப்பெரிய சூரியனை காண்பீர்கள். கடைசியில் கோடிக்கணக்கான மைல்கள் பெரிதான உண்மையான சூரியனை காண்பீர்கள். இந்த பயணத்தை பல கட்டங்களாக பிரித்து ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு புகைப்படம் எடுக்கிறீர்கள். கடைசியாக உண்மையான சூரியனையும் படம் பிடித்த பிறகு திரும்பி வந்து அவற்றையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிறீர்கள். அந்த படங்கள் வேறுபட்டனவாக தோன்றும். ஏனெனில் முதல் தோற்றம் ஒரு சிறிய சிவந்த பந்து. ஆனால் உண்மையான சூரியன் பல கோடி மைல் குறுக்களவு உள்ள பெரிய ஒன்று. ஆனாலும் அது ஒரே சூரியன்தான்.